தண்ணி குடிச்சு தூங்குடி. வாய் கழுவிட்டு வருவா. வாய் கழுவி வா. ஏண்டி ஏண்டி வாய் கழுவி ஓடி. அல்லா சொல்லு. அல்லா. Hey! பார்த்தாரு நீங்க விட மாட்டேங்கிறீங்க. பாச்சாராதி ஒன்னா Yo
இங்கே கொடுங்க. டிவிக்கா சவுண்டு கம்மியாக இருக்குது. बस Thank you.
அவன் சின்ன வயசுல நான் பார்த்துட்டு அவனை பார்த்து ஆளை பார்த்து குதிரை எடுத்துட்டாங்க. முன்னாடி அந்த கம்புக்கு மேல அப்படியே போட்டு விட்டுருங்க. மைக்கு இங்க தானே வரும். சென்டர் பார்த்து போடுங்க. இங்கே வந்து முன்னாடி கீழே விழுச்சு பிடிச்சிருவாங்களா எல்லாரும்? யார் தெரியும்? அங்கே பாரு அவ்வளோமா லட்சுமி இவ்வளோ தூக்கி வச்சிரு. எதையாவது காமி. இங்க பாரு இந்த மக்கள் அங்கே பாரு மாமா பாரு சிரி நீ அவங்க பார்க்காத போ. அவ அங்கே யாரையும் கூப்பிடு.
ஆமாம் ஆமாம் கம்பெனிக்கு ஆள் இருக்கு. ஆமாம் ஆமாம் அது இருக்கு அது வரது உண்மை நான் இருக்கு. ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்துடும் காலையில் பாரம்பரியம் சாப்பிடுங்க. அப்படியே வந்து இவர் வில்சன் சக்தி ஒரு தண்ணி வந்தாரு பார்த்துருக்கீங்க. வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க வணக்கம் 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 சாப்பிட்டு எடுத்த உடனே வாங்க 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 உட்காரு உட்காரு உட்காருங்க சாம்பார் சாம்பார்
ஆ இல்லை இல்லை சும்மா இன்னும் போட்டு தள்ளிட்டாங்களா? வந்து உட்காருங்க. இப்படிலாம் வந்தாலும் லேட்டாகும். இந்த ரூட்டை வந்தாலும் இப்போ வந்துக்கலாம். கூட வந்தால் பரவாயில்ல, தனியாக நிற்கி படியில்.
எல்லாம் ரெடியாக வண்டி வந்துட்டு வேண்டாம் போன வைக்காட்ட வருவேன் வைக்காண்டா வாங்கிக்கலாம் போறது மேலே தெரிக்க போகுது போகுது படி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மெல்ல மெல்ல அப்படி கொஞ்சம் இங்க பாருங்க அப்படி கை வச்சுக்கீங்க கொஞ்சம் வாங்க இது உள்ளங்க வாங்க சேர்ந்து வாங்க ஒரு பேப்பர் பேர் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி ஆமா சார் அப்படி கொஞ்சம் இங்க பாருங்க சார் ஓகே
மாறி ஃபேனை போட்டு அங்கே அங்கே சந்தர் அதில் ஃபேனை போட்டுவிட்டு பட்டனை மேலே போட்டு விடுங்க. அது முதல்ல மூணாவது புரியா பண்ணி அம்மாவின் நல்லாசையோடு அரிய சோழனூர் இந்து நடுநிலைப் பள்ளி புதிய பள்ளி கட்டிட திறப்பு விழாவிற்கு உதவி தொடக்க கல்வி அலுவலர் மோப்பாக்குடி ஏசுடியான் அவர்களை தலைமை தாங்கி நடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதை நான் வழிமொழிகிறேன். நிகழ்ச்சியின் முதல்வாக இறை வணக்கம். சார் சார் கொஞ்சம் அப்படி நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று வருகிறார் நமது பள்ளியின் மூத்த இடைநிலையாசிரியர் திரு ராமணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த அரியாசவநல்லூர் இந்து நடுநிலைப் பள்ளியின் புதிய கட்டட திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதோடு சிறப்பாக நாம் தொகுதி சீரமைப்பிற்கு பின் நமது சேரன்மாதை தொகுதியிலிருந்து நம் ஊர் தனியை பிரிந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில் சேர்ந்த பிறகு முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நமது தொகுதியின் நம்பிக்கை நட்சத்திரம் நம் அனைவர் வீட்டின் செல்லப்பிள்ளை வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய நம் சட்டப்பேரவை உறுப்பினர் மாண்புமிகு இசக்கி சுப்பையா அவர்களை உங்கள் அனைவரது சார்பாகவும் வருக வருக என வரவேற்று என் பள்ளி செயலர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பார்கள். அப்படி இருக்கு. நம் மதிப்பிற்குரிய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அவர்கள் பள்ளி ஆசிரியர்களின் மாறுதல் கவுன்சிலிங்கில் இருப்பதால் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். சிங்கப்பட்டி சமஸ்தானத்தின் குறுநில மன்னர், இளைய ஜமீன்தார், பண்பாளர், பாசமிகு ராஜா திரு தயப்பராஜா அவர்களை வருக வேந்தரே வருக என வரவேற்று பொன்னாடை அணிவிக்க அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அம்பை ஒன்றிய சேர்மன், அம்பை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், நெல்லை மாவட்ட
எம்ஜிஆர் பேரவை செயலாளர் என்ற பல பதவிகளையும் உயர்ந்த பதவிகளை வகித்து நேற்றும் இன்றும் என்றும் மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு என்று பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற நம் அண்ணாச்சி முருகையா பாண்டியன் அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்று பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பள்ளியை பார்வையிட வரும்போதெல்லாம் கட்டிடத்தின் வளர்ச்சியையும் பார்வையிட்டு அவ்வப்போது யோசனைகள் செய்து எங்களுக்கு நல்வழி காட்டிக் கொண்டிருக்கும் நமது பாப்பாக்குடி உதவி தொடக்க கல்வி அலுவலர் திரு ஏசோடியான் அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்று பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சயின்ஸ் சிட்டியா இருக்கும் போதும் சரி, மாவட்ட கல்வி அதிகாரி நிலையில் உயர்ந்த போதும் சரி, ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உன்னத அதிகாரி, பண்பு தவறாத அதிகாரி, இன்பத்துள் இன்பம் உறுதல் எல்லாம் இன்பத்துள் இன்பம் உறாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளம் என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கேற்ப எப்போதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இலக்கிய வேந்தர் திருக்குறள் நெறிபரப்பும் நமது ஐயா சந்திரசேகர் அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை வருகிறார். நம் பாப்பாக்குடி சரகத்தின் உதவி தொடக்க கல்வி அலுவலராக பணிபுரிந்து இப்போது தற்சமயம் மாறுதலாகி சென்றிருக்கும் ஐயா திரு ஐயனார் அவர்கள் நம் பள்ளிக்கு வரும்போதெல்லாம் இந்த பள்ளியின் கட்டணம் பழுதடைந்த நிலையில் உள்ளது, வருடா வருடம் நீங்கள் இதை செலவழித்து புதுப்பிப்பதை விட ஒரேடியாக அதை இடித்து ஒரு துளி கூட இல்லாமல் சரி செய்து புதியதாக ஒரு கட்டடத்தை எழுப்பிவிட்டால் காலகாலத்திலும் நீங்கள் பயமில்லாமல் அரசு விதிகளுக்கு உட்பட்டு மிகச் சிறந்த முறையில் பள்ளியை நடத்தலாம் என்று யோசனை கூறி எங்களை இந்த பள்ளிக்கு கால்கோல் அமைத்த ஐயா ஐயனார் அவர்களை வரவேற்று நம் பள்ளி செயலர் பொன்னாடை அணிவித்தார். இனிமை எளிமை தொண்டுள்ளம் விரைந்த சேவை ஆகியவற்றை செய்யும் நமது பாப்பாக்குடி சேரன்மாதேவி உதவி தொடக்க கல்வி அலுவலர் அவர்களை வந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட கல்வி அதிகாரிகள் மதிப்பிற்குரிய தம்பி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரிகள் பலர் ஆசிரியர் மாணவர் கவுன்சிலிங்கில் இருப்பதால் அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நேரத்தை வீணாக்க விரும்பாமல் முத்தாய்ப்பாக ஒரு முக்கிய செய்தியையும் சொல்ல வேண்டியுள்ளது. தனியார் பள்ளிக்கூடங்களில் கட்டிடங்கள் கட்டுவார்கள். அந்த பள்ளிகள் தனியார் பள்ளியாக இருக்கும். ஆங்கில பள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் கட்டடம் கட்டுவார்கள். அங்கு நல்ல வரும்படி இருக்கும். ஊராட்சி ஒன்றிய பள்ளி அரசு பள்ளிகளில் நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவியுடன் அல்லது நமக்கு நாமே திட்ட உதவியுடன் அல்லது அரசு உதவியுடன் அல்லது அனைவருக்கும் ஆரம்ப கல்வி திட்ட உதவியுடன் கட்டடங்கள் கட்டப்படுவது வழக்கம். ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளியில் அதுவும் நிர்வாக மானியங்கள் கூட குறைக்கப்பட்ட நிலையில் 10-15 ஆண்டுகளாக நிர்வாக மானியம் குறைக்கப்பட்ட நிலையில் ஒரு கட்டிடத்தை 12 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவழித்து ஒருவர் கட்டியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே அது பாராட்டத்தக்க விஷயம். தம் சொந்த பணத்தில் மீதி பணம் பற்றாக்குறைக்கு தன் மனைவியின் நகையை அடகு வைத்து இந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த ஊரில் காயக சிகாமணி முத்தையா பாகவதர் அவர்கள் பிறந்த ஊர். பெரியநாயகி அம்பாளை நேரில் பார்த்தவர் காயக சிகாமணி முத்தையா பாகவதர். அந்த ஊரின் புகழ் அந்த ஊரில் பிறந்த
இந்த ஊரில் பிறந்த எச்.எஸ். சங்கர சுப்பிரமணிய ஐயர் என்பவர் இந்த பள்ளியை 1924ஆம் ஆண்டு ஸ்தாபித்தார். இன்று வரை இந்த பள்ளி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளிக்கு ஒரு நாளைக்கு இந்த ஊருக்கு மட்டும் 8 வேன் வருகிறது. அத்தனையும் மீறி இந்த பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அன்னாரின் சிறிய முயற்சியாலும் எங்கள் தலைமை ஆசிரியர் தற்சமயம் பணியாற்றி 3 வருடம் நிறைவு பெறுகிறது. அவர்களது சிறிய உழைப்பு மற்ற எல்லாவற்றையும் விட எங்கள் தாளாளர், எங்கள் நிர்வாகி இந்த அருமையான ஊருக்கு காணிக்கையாக்கி இருக்கிறார் இந்த பள்ளியை. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஒரு கார் வாங்கி விட்டு போய்விடும், எனக்கு இப்படி கடன் வாங்கி இப்படி செலவழிக்க வேண்டும், என்ன தேவை என்று நினைப்பார்கள். ஆனால் காலகாலத்தில் என்னுடைய மாமனார் பெயர் இந்த ஊரில் நிலைக்க வேண்டும். பணம் பெரிதல்ல, அவர்கள் இந்த நல்ல மனதிற்கு அவர்கள் மக்கள் எல்லாம் நல்ல நிலையில் உள்ளார்கள். மகள் அமெரிக்காவிலும் மகன் குஜராத்தில் பெரிய கேஸ் கம்பெனியுடைய சீனியர் இன்ஜினியராகவும் உள்ளனர். எனக்கு பணமே தேவையில்லை, இன்னும் என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய எங்களது செயலாளர் அவர்களை கௌரவித்து நமது வணக்கத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவிப்பார்கள். நன்றி அண்ணாச்சி அவர்கள், மிக்க நன்றி. இந்த பள்ளியை எப்போதும் சொந்த பள்ளியாகவே கருதி கொண்டு 1974 வேலைக்கு சேர்ந்து 77 என்னிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு விலைக்கு சென்ற திரு ராமையா சார் அவர்கள் இன்றளவும் இந்த பள்ளியை தம் சொந்த பள்ளியாக நினைத்து எப்போது வந்து இன்று காலையில் வந்தவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு பாராட்டு விழாவானாலும் சரி, எதுவானாலும் சரி இந்த பள்ளியில் வந்து கலந்து கொள்வார்கள். ராமையா சார் அவர்கள் வருக வருக என வரவேற்று போராட நினைக்கிறேன். திரு பட்டாபிராமன் சார் சிவகாசியில் பணிபுரிந்து மீதி 20 ஆண்டுகள் இங்கு பணிபுரிந்து 38 ஆண்டுகள் செம்மையாக பணிபுரிந்து நல்ல நிலையில் ஓய்வு பெற்ற இன்னும் நம் பள்ளியை மறக்காமல் இருக்கக்கூடிய பட்டாபிராமன் அவர்களை கௌரவித்து இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. திரு ரெகன் சார் அவர்கள் பள்ளிக்கு நல்ல பல உதவிகளை இன்றளவும் செய்து வருகிறார்கள். அவர்களும் செய்திருக்கிற உதவிக்கு அளவே இல்லை. இந்த மாதிரி ஆட்கள் இருப்பதனால்தான் இந்த பள்ளிக்கு நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் நடத்த முடிகிறது. அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். புதிதாக பதவியேற்ற ஜெயஸ்மாலா டீச்சர் அவர்களின் கணவர் பள்ளி வளர்ச்சிக்கு பல நன்மைகளை செய்து வருகிறார்கள். இன்று கூட 40 குழந்தைகளுக்கு சிறிய சேர், பிளாஸ்டிக் சேர் அளித்தார்கள், டெஸ்க் அளித்தார்கள். 6ஆம் வகுப்புக்கு புதிய கட்டடத்திற்கு 4 டெஸ்கும் 4 ஸ்டீல் சேரும் அளிக்க இருக்கிறார்கள். ஓரிரு நாட்களில் அன்னார் என்றும் அவர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று போராடைய அழைக்கிறோம். மற்ற எங்கும் வந்திருக்கோம் என் அழைப்பு மாமா பழனி மாமா அவர்களையும், இயேசுபாண்டியன் சுடலைமுத்து அவர்களையும், மாமா சுடலைமுத்து அவர்களையும் மற்றும் பத்திரிகை நண்பர்கள், அனைத்து பத்திரிகை நண்பர்களும் வந்திருக்கிறார்கள். என் அருமை நண்பர்களையும், அருமை தாய்மார்களையும், என் கண்மணிகளான மாணவ செல்வங்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த அருமையான மேடையில் சான்றோர்கள் மத்தியில் என்னை இந்த வரவேற்பு நிகழ்த்து வாய்ப்பளித்த பள்ளி நிர்வாகத்திற்கும் பொதுமக்களாகிய உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியின் தலைமையராக பாப்பாக்குடி உதவி தொடக்க கல்வியாளர் ஒரு இயேசுவடியான அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக அண்ணன் எசகி சுப்பையா எம்எல்ஏ அவர்களுக்கு இந்த சால்வையாக இருக்கிறது. நெல்லை மாவட்ட பூசாரிகள் சங்க தலைவர் ஏ கிருஷ்ண செட்டியார் அவர்கள்
அண்ணாச்சி அவர்களுக்கு பொன்னாடை போட்டுள்ளார். மதிப்பிற்குரிய இந்த அரிகேசநல்லூர் இந்து நடுநிலைப் பள்ளியின் மதிப்பிற்குரிய அரிகேசநல்லூர் இந்து நடுநிலைப் பள்ளியின் புதிய கட்டிட விழாவை திறந்து வைப்பதற்காக வந்துள்ள அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகிய மதிப்பிற்குரிய இசக்கி சார் அவர்களே, அடுத்தபடியாக இங்கே வந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட செயலாளராக இருந்த முருகையா பாண்டியன் அவர்களே, அடுத்தபடியாக சிங்கம்பட்டி இளைய ஜமீன்தார் TMD தாயப்பராஜா அவர்களே, இனம் கூறியல் மாடசாமி சார் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய சந்திரசேகர் சார் முன்னாள் டிஓ அவர்களே, முன்னாள் ஏஇஓ ஐயனார் அவர்களே, இன்னும் கண்ணப்பன் ஐயனார் சார் அவர்களே, இந்த பள்ளியை 3 தலைமுறைகளாக கிட்டத்தட்ட 87 ஆண்டுகள் 1924ஆம் ஆண்டு முதல் இந்த தேதி வரையிலும் தங்களுடைய வாரிசுகளின் பெயர் நிலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பள்ளியை நிறுவியவர்கள் இந்த ஊரில் குடியிருக்காவிட்டாலும் அவர்கள் வெளியூர்களில் குடியிருந்து வந்தாலும் இந்த அரிகேசநல்லூர் பிள்ளைகளுக்கு, இங்கு பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்லதொரு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பள்ளியை, புதிய பள்ளியை கட்டி கொடுத்துள்ளார்கள். கொடுத்து என்னை கொண்டு பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் அனுப்பி செய்து அங்கிருந்து ஒரு காரை பிடிச்சா போயிருங்க, போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பின்னால் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தேர்வை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆர்வமாக காணப்படுகின்றார்கள். மேலும் இந்த பள்ளியிலே கிட்டத்தட்ட ஒரு 112 குழந்தைகள் படித்து வருகின்றார்கள். 4 ஆசிரியர்கள் வேலை பார்க்கின்றார்கள். இங்கே அதாவது 1 முதல் 5 வகுப்பு வரையிலும் 2 ஆசிரியர்களும் 6, 8 வகுப்புகளுக்கு 2 ஆசிரியர்களும் இங்கே காணப்படுகின்றது. இந்த அரிகேசநல்லூரில் 2 பள்ளிகள் இருக்கின்றது. இந்த 2 பள்ளிகள் இருந்தாலும் இந்த பள்ளியில் தான் நடுநிலை பள்ளி காணப்படுகின்றது. இந்த ஊர் பல்வேறு சமுதாயத்தினர் வாழ்ந்தாலும் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கில் அனுப்புகின்றார்கள். இருந்தாலும் காலத்தின் கட்டாயத்தினால் ஆங்கில மோகம் நம்மை அதிகமாக
பிடித்திருக்கிறதினால் நம்முடைய பிள்ளைகளை பக்கத்திலே வீரவநல்லூர் இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் யூனிஃபார்ம், ட்ரெஸ், பேக் எல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம இந்த தெருவில் இருக்கக்கூடிய கூட நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க அதிகமாக விரும்புகிறாங்க. விரும்பி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே செய்கிறாங்க. அதே போல இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் 1 முதல் 5 வரைக்கும் இங்கே தான் படிக்க வைக்கின்றார்கள். இருந்தாலும் நம்மில் சிலர் ஆங்கிலத்தில் மோகம் கொண்டு வீரவநல்லூர் பள்ளிக்கூடத்தில் தான் சேர்க்க வேண்டும் என்ற நிலையிலே 5-6 வேன் வருது. வந்தாலும் இவர்களுடைய கல்வித்தரம் இன்னும் குறைவதில்லை. இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் நல்ல பதவியில் இருக்கின்றார்கள். சொன்னார்கள், இந்த பள்ளியை நிறுவியவர்களுடைய குழந்தைகள் வைத்துக் கொண்டே இருக்கின்றது. 12 வகுப்பில் 1100 மார்க், 1000 மார்க்கு மேல நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீ ஒரு இன்ஜினியர் ஆயிடலாம், ஒரு டாக்டர் ஆயிடலாம், ஒரு வக்கீல் ஆயிடலாம், ஒரு நர்ஸ் ஆயிடலாம். ஆயிடலாமா முடியாதா? ஆயிடலாமா? நம்பிக்கை இருக்கா? இருக்குதா? எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விவசாயத்துல எங்களுக்கு ஒண்ணும் வருமானம் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம், நினைக்கவே வேண்டாம். நீங்க கண்டிப்பா கஷ்டப்பட்டு பாடங்களை நன்றா படிக்கணும். 6 மணில இருந்து சில பிள்ளைகள் டிவியில போய் உட்கார்ந்துறாங்க. பெற்றோர்களும் எங்களுக்கு வேற நேர போக்கே இல்லையா, நாங்க வயக்காட்டு வேலைக்கு வந்துட்டு இங்க வந்து பார்த்தா 6க்கு என்ன தொடர்ந்து கேட்டா கொண்டாட்டி தேவைங்க. இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்குது. அதுல இருந்து 10 மணி வரைக்கும் தொடர்ந்து கரெக்டா சொல்லலாம். செல்லமே, தங்கமே, அது இதுங்க. எனக்கு டிவி பார்க்க நேரம் இல்லை. அந்த அளவுக்கு நீங்க பிள்ளைகள், நீங்க வந்து பெற்றோர்களாகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை டிவி பார்க்க அனுமதிக்க கூடாது. கண்டிப்பாக நீங்க பாருங்க. நீங்க எப்ப பாக்குறீங்க, பிள்ளைகள் வீட்டுல இல்லாத நீங்க டிவி பாருங்க. அத்தியாவசியமா செய்தி மட்டும் வைங்க. தயவு செய்து உங்களுடைய காலில் விழுந்து கூட நான் கேட்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு வளமாக இருக்க வேண்டும் என்றால் குறைஞ்சது 12ஆவது படிச்சான்னா அவன் போலீஸ் வேலைக்கா போயிடுவான், ஒரு கண்டக்டர் வேலைக்கு போயிடுவான், ஒரு டிரைவர் வேலைக்கு போயிடுவான். அதிக சோழலூர் கமிட்டி தொடக்க பள்ளியுடைய செயலாளர் இயேசு பாண்டியன் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார்கள். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த புதிய கட்டிட திறப்புவிழாவுக்கு என்னை அழைத்தார்கள். இந்த புதிய கட்டடத்தை கட்டுவது ஒன்று. இந்த கட்டடத்தை ஆரம்பித்த அவருடைய குடும்பத்திற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவருடைய குடும்பம் இன்னும் பல 100 ஆண்டுகள், பல தலைமுறைகள் நன்றாக இருக்கும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 அன்னச்சத்திரம் கட்டுறதும் 1000 கோயில் கட்டுறதை விட ஒரு ஏழை மாணவனுக்கு கல்வி தருவது பெருசுன்னு சொல்லுவாங்க. இவர் எத்தனையோ குழந்தைகளுக்கு கல்வி தந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல என் வணக்கத்தை நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அவர் வணக்கம் சொல்லணும். ஏன்னா அவர் மிகப்பெரியவர். இன்னைக்கு இங்கே இருக்க அத்தனை பேரோட மிகப்பெரியவர் நான் நினைக்கிறேன், அவரை தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள்லாம் ஒன்றுமே செய்யலை, அவர் நிறைய செஞ்சுருக்காங்க. அவர் இன்னும் நல்லா இருக்கணும். அதுதான் எனக்கு முன்னாடி பேசும்போது நம்ம ஆஃபீஸர் பேசினாரு, குழந்தைகளுக்கு 12வது வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிடணும் அப்படின்ட்டு. எங்கள் நம்முடைய முதலமைச்சர் குழந்தைகள் படிக்கணும், இந்தியாவிலே தமிழகம் தான் முதல் கல்வித்துறையில் வரணுங்கிறதுக்காக இந்த பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிச்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா கல்வித்துறை இருக்கிறால் அவருக்கு தெரியும். ஏனோ அதை மறந்துட்டாரு. அது வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இலவச சீருடை, இலவச மடிக்கணினி, இலவச உணவு, சைக்கிள், பஸ் பாஸ், இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. யாருமே கொடுக்காத புரட்சித்துறை அம்மா கொடுத்துருக்காங்க. அதனால குழந்தைகளுக்கு எந்த பயமும் கிடையாது. +2 படித்தாலும் சரி, +2 மேலே படித்தாலும் சரி, அம்மா இருக்காங்க. அம்மா நிச்சயமாக பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நிச்சயமா இன்ஜினியர், டாக்டர், வக்கீல் அப்படி நிறைய பதவிகளுக்கு நீங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கதை வெளியே எடுத்துருமா?